குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ மார்னிங்லேருந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்குறேன். மார்னிங் டைம் கொஞ்சம் வெள்ளம் முடிச்சு பால் அடுப்பில் வச்சுருக்கோம். கௌசிக் எழுந்திரிச்சிட்டு திரும்ப வந்து தூங்குறாரு. தூங்குறியா முடிச்சிருக்கியா? முழிச்சிருக்கான் செல்லக்குட்டி. எந்திரியா. டைம் பார்த்தீங்களா? இதில் காமன் நேரம் ஃபாஸ்ட்டாக ஓடுது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:10. நல்லா தூங்கிட்டு 7:10. கட்டில் எடுத்துருங்க. ஸோ கௌசிக்கு அயன் பண்ணி கொடுக்கணும். ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணியிருக்காங்க, அயன் பண்ணி கொடுக்கணும். கௌசிக்கு கிளப்பணும். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கி வந்து டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு கௌசிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். லன்ச்சும் ரெடி பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ லன்ச்சும் ரெடி பண்ணிடலாம். கௌசிக் பார்த்திங்கன்னா தூங்கல. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு கீழே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டான், பால் குடிச்சிட்டு. ஓகே கைஸ், ஸோ சாம்பார் செய்யலாம். சாம்பார், இட்லி, சட்னி, அப்புறம் வந்துட்டு ஒரு பொரியல், சாதம் எல்லாம் வைக்கலாம். ஓகே கைஸ், பாய். கௌசிக்கு அவங்க அப்பாலாம் வந்துட்டு கௌசிக்கும் அவங்க அப்பாவும் டீ குடிச்சிட்டாங்க. பூஸ்ட்டு குடிப்பாங்க. நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் டீ. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா டீ போட்டு குடிக்கணும், ஸ்ட்ராங்காக. ஓகே, கொதிக்குது. காலையிலே சூரியன் வெளிச்சம் நல்லா இருக்கு. காலையிலே நல்ல சூரிய வெளிச்சவங்க கிச்சனுக்கு வரும், செம்மையாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் இது. நீங்கள் வீடியோ பற்றின கமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு சேலஞ்ச் வீடியோ, ஈவினிங் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், கௌசிக் ஃபஸ்ட் டே ஸ்கூல், இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் யாராவது நீங்கள் புதுசாக தான் பார்ப்பீங்க, ஏன்னா புதுசாக ஆரம்பித்த சேனல் தானே. ஸோ வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் சேனலில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டீ கொதிச்சிச்சு. நமக்களோட டீ ரெடி ஆகிடுச்சு. டீ கொதிக்குதா? ஆவி பறக்க டீ பூனி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்க போகிறேன். பருப்பு வேக வச்சுட்டு இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி சாம்பார் வைக்கிறேன். ஒரு நறுக்கிட்டு காட்டுறேன். இங்கே வெங்காயம் பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக வேக வச்சு நல்லா மசிச்சாச்சு. ஸோ இதை அப்படியே போட வேண்டியதான். இதில் இட்லி போடும். இங்கே சாம்பார் சாதம் முறையில் வந்துட்டு சாம்பார். காய் மட்டும்
தனியாக வேக வச்சுருக்கேன். சாம்பார் பொடி போட்டு காய் மட்டும் இங்கே தனியாக வேக வச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன். அது என்ன கமெண்ட்னா, அது என்ன கமெண்ட்னா இந்த தேங்காய் இருக்குல்ல, அது முழு இது வச்சு டக்கு டக்குன்னு தட்டியிருப்பேன். அது என்ன கமெண்ட் நான் கேட்டிருப்பேன். என்ன சவுண்ட்? அது என்ன கமெண்ட்னு நீங்களே கமெண்ட் பண்ணல. அம்மா மாவு ஊற்றுறது மாவு ஊற்றுறா. சாம்பார் நல்லா வெந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி வீடியோ சாம்பாரை காட்டு, தூக்கி காட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை போடுறாங்க சாம்பார் நடுவில். நல்லா குண்டு குண்டு பண்ணுறாங்க. சாம்பார் ரெடி. இன்னும் தாளிக்கணும். தாளிக்க மட்டும் செஞ்சிடலாம் ரெண்டையும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணால் இப்போ வேண்டாம். அம்மா வரட்டும். கருவேப்பிலை எடு, சட்னி எடுத்து தாளிச்சு. கொண்டு அம்மா ஓப்பன் பண்ணு. இங்கே காட்டு. சட்னி வந்து நல்லா ரெடியாகிடுச்சு. இட்லி பொடி பொடி இருக்கு. ஸோ இது வந்து நல்லா அரைச்சி மூடிட்டு அடைகிறாங்க. குழுக்கு குழுக்கு குழுக்குன்னு குழுக்குறாங்க. அப்புறம் தண்ணி ஆகிடுச்சு விட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இட்லி வெந்தது கவுசிக்கு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து சாப்பிடுவோம். ஆமாம், அம்மா சொல்லுங்க. தாத்தாக்கு வச்சுட்டு வரணுமா? ஆமாம், நான் தான் வைப்பேன். சரி, வை 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 வைங்க. தாத்தா எங்கன்னு பேர் விட்டு போனாரு, ஃப்ரெண்ட்ஸ் கடை விட்டு போனாரு, ராஜபாளையத்தில் ஒரு கடை விட்டு போனாரு, பெண் விட்டு போயிருக்காரு, பேர் விட்டு போயிருக்காரு, இன்னொருமும் விட்டு போயிருக்காரு. ராஜபாளையத்தில் உள்ள கடை அங்கே சீத்தூர் தாத்தா கொடுத்தது. ஓ, அம்மாவோட அப்பா. அதான் அந்த தாத்தா இது இந்த தாத்தா இது ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறியா? சரி, அப்போ எங்கள் அம்மாவுக்கு வச்சுது. எங்கள் அம்மா தானே உன்னையெல்லாம் பின்பற்றினாங்க. ஒட்டிடலாம். மூணு தாத்தா இருக்காங்க, ரெண்டு தாத்தா இருக்காங்க. ரெண்டு தாத்தா கொண்டு ஆட்சி கொண்டு வச்சுது. சரி 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 சரி. இதுக்கு உப்பு இதுக்கு விதை இருக்கக்கூடாதுல்ல. ஆடி மாதத்துக்கு வளருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து போடுறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இருங்க, நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணலாமா? பண்ணலாமா? இப்போ பாருங்க. எடுத்துக்குவோம் அவசரம். நடுவில் மட்டும் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கும், அதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பொடி உப்பு டேபிளில் வச்சிருக்கியா? இடஞ்சலாம் ஒரு மூடி போட்டு. அந்த மூடி பத்தாது, அந்த மூடி பின்னாடி இருக்கு.
அது மூடி வச்சுட்டு தானே மூடி வைக்க முடியும். வச்சிரு. அடுத்தாச்சுடா போச்சு ஒன்று அம்மாவும் சேர்த்து வருது. சரி பரவாயில்ல துண்டு போட்டு இது காமி அது காமிக்கிறானா மணி என்ன ஆகுது லேட் ஆகுதா. பச்சை மிளகா 2 அடி. பச்சை மிளகா 2 மூடு. வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 2 நான் வந்துட்டேன். எதுக்குள்ளே போடணும் இந்த அங்கே அதில் போடணும் அம்மா போடும். அதுலையா? பொறு இன்னும் டைம் இருக்கு. மிளகா பொடியெல்லாம் போடணும். இது வேக வச்சிடலாம். அதுங்களையும் இந்த இதை பிடி. பச்சை வித் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குல்ல. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. காய் வேக வச்சிடணும். பர் இட்லி சுட சுட. அப்புறம் அம்மா எடுக்கிறேன். இது பார்த்தியா செம்மையாக வந்திருக்கா. இங்கே காட்டு கேமராவை பார்த்துட்டு பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்து பொருங்க ஆனால் சுடுது. வைக்கணும். இப்போ காக்காய்க்கு வச்சுட்டு வருவாங்க 2 பேரும். ஸோ நீங்கள் வீடியோ அமாவாசை நான் தான் வைப்பேன். சாம்பார் ஊற்று இன்னொன்று வைங்க. போதையா அது உங்கள் அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு காக்கா 2 தண்டை சாப்பிடு. எல்லாத்தையும் நினச்சிக்கோ. சாம்பார் சட்னிக்கு அங்கே வாங்க. தண்ணி இந்த ஊந்து அப்படியே ஓரமா. போதும். ரொம்ப சட்னி ஊற்றக்கூடாதா? போதுண்டா. ரைட்டா இல்லை எடுத்துப்போ. காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போகிறோங்க. கேர்ள்ஸ் இன்னைக்கு அமாவாசை அண்டு இன்னைக்கு காக்காவுக்கு சாதம் வைக்கணும். அக்கா பெருக்கிட்டு இருக்கோம். வேறு தாத்தாவுக்கு வைக்கணும், எல்லாத்துக்கும் வைக்கணும் சொல்கிறான். இங்கே மாடி பெரிய ஏற போகிறான். ஏறி போய் காக்காவுக்கு வைக்க போகிறான். கௌசிக் இங்கே கூட ஏய் இங்கே வச்சிடாத. ஐயோ வரும் சொல்லு. இரு வை. ஏய் காக்காவுக்கு வச்சுட்டா. காக்கா கூப்பிடு. கேர்ள்ஸ் பாருங்கள் கேர்ள்ஸ், இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி காக்காவுக்கு சாதம் வச்சாச்சு. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். கௌசிக் பாய். போங்க போ. போடா. காக்காவுக்கு சாதம் வச்சு சாதம் வச்சுட்டு கீழே போய் சாப்பிட்டா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றேன். டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு. அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க.
பார்த்துக்கோங்க கேர்ள்ஸ். இது அவன் ஸ்கூல் பேக். சரியா, ஸ்கூல் பேக். வாட்டர் பாட்டில் காணும். கௌசிக் ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் பொரியல் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் அவிஞ்சிச்சு. இது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எல்லா வேலையும் கிச்சனில் முடிஞ்சிச்சு. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்னோடய பேக் மட்டும்